வணக்கம் ப்ளூபெல் டாரட் வியூவர்ஸ். ஸோ இன்னைக்கு ரீடிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரீடிங். ஸ்பெசிஃபிக் கொஸ்டின் இல்லை. அண்ட் ஆஸ்க் யூனிவர்ஸ் என்ன ரீடிங் அப்படின்னும் போது ஏதாவது ஒரு புது சேஞ்ச், ஒரு புது அன்எக்ஸ்பெக்டட் சேஞ்ச் நடந்திருக்கும் ஒரு சில பேருக்கு. அண்ட் ஒரு சில பேருக்கு மேபி இது ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், இல்லை நீங்கள் யார்கிட்டயாவது மெசேஜ் எக்ஸ்பெக்ட் பண்ணி அவங்கக்கிட்ட இந்த மெசேஜ் வராமல் இருந்திருக்கலாம், இல்லை ரிலேஷன்ஷிப் வந்து சரியாக ஒர்க் அவுட் ஆகாமல் இருக்கிற ஒரு எனர்ஜி இருக்குது. மற்றவங்களால அப்படின்றத விட மற்றவங்களோட இன்டர்ஃபியரன்ஸ் இருந்தாலும், ஆனால் வந்து இது உங்களுடைய ஓன் எனர்ஜி மாதிரி தான் இருக்குது. ஓகே, ஒரு அன்எக்ஸ்பெக்டட் மெசேஜ், ஏதாவது ஒரு விஷயம், ஒரு அன்எக்ஸ்பெக்டட் மெசேஜ், அது வேலையிலும் இருக்கலாம், இல்லை ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம், இல்லை வீட்லேயும் இருக்கலாம். நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விஷயம் நடந்திருக்கும். யூஸ்வலாக டவர் கார்டு வரும்போது வந்து அது உங்களுடைய நல்லதுக்காக மட்டும்தான் நடக்கும். ஓகேவா? அண்ட் இதில் வந்து இப்போது இது ஒரு மெசேஜாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் இது வந்து உங்களுக்கு கன்ஃபியூஷன்ஸ் கொடுக்கும். இந்த டைம் வந்து உங்களுக்கு கன்ஃபியூஷன்ஸ் நிறையா இருக்கும். ஓகே, பட் ஒரு சில பேருக்கு உங்களோட ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் அஃபெக்ட் ஆகலாம். நீங்கள் வந்து மற்றவங்கள டிபெண்ட் பண்ணி இருக்கலாம், இல்லை நீங்கள் கொடுத்த பணம் ஏதாவது திரும்ப வராமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லை உங்களுடைய பெரிய சப்போர்ட் சிஸ்டம் உங்களுக்கு ரொம்ப ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு பர்சன், இவங்க ரிலேட்டடாக இருக்கலாம். ஒரு சில பேருக்கு வந்து உங்களுக்கான சொல்யூஷன் வந்து நீங்கள் மற்றவங்கள டிபெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஆனால் வந்து உங்களுக்கு சொல்யூஷன் உங்ககிட்டே இருக்குது ஆக்சுவலாக. ஒரு சில பேருக்கு வந்து இட் வில் பி எ வெரி ஹாப்பி சம்திங் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விஷயம், இல்லை நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட சூப்பராக கிடைக்கிறதுக்கான ஒரு எனர்ஜியும் இருக்குது. 9 ஆஃப் கப்ஸ் இருக்கிறதுனால ஒரு சில பேருக்கு ஒரு 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 விஷயம் வந்து நெகட்டிவாக இருந்திருக்கும், ஆனால் அது ரொம்ப பாசிட்டிவாக இருந்திருக்கும். இமீடியட்டாகவே உங்களுக்கு அந்த சேஞ்ச் தெரிஞ்சிருக்கும். இது வந்து இப்படி இது ஏதாவது ரிஃப்ளெக்ட் ஆகிடுச்சுன்னா, இந்த விஷயங்கள் ஏதாவது ஒன்று ரிஃப்ளெக்ட் ஆகிடுச்சுன்னா இது உங்களோட ரீடிங்காக இருக்கலாம். ஓகே, எனர்ஜி வந்து அன்எக்ஸ்பெக்டட் சேஞ்ச் இன் லைஃப் சேஞ்சிங் ஈவெண்ட்டாக தான் இருக்கும். அது ஏதாவது ஒரு மெசேஜ் மூலமாக வந்திருக்கலாம். அண்ட் மற்றவங்களோட இன்டர்ஃபியரன்ஸ் நிறையா இருக்கும். ஆர் இது உங்களுடைய செல்ஃப் அசம்ஷனாகவும் இருக்கலாம். ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் இல்லாமல் இருந்திருக்கும், இல்லை நீங்கள் கொடுத்த பணம் ஏதாவது திரும்ப வராமல் இருந்திருக்கலாம், இல்லை உங்களுக்கு ரொம்ப நீங்கள் யாரோ ஒருத்தர் டிபெண்ட் பண்ணி இருக்கிறவங்க ரிலேட்டடாக ஏதாவது ஒரு விஷயம் நடந்திருக்கலாம். அண்ட் உங்களுக்கான சொல்யூஷன் உங்ககிட்ட தான் இருக்குது. அது உங்களுக்கு தெரியாமல் இன்னும் இருக்கலாம். ஒரு சில பேருக்கு வந்து ஒரு விஷயம் வந்து அதாவது பழம் நழுவி பாலில் விழுற மாதிரி, ஏதோ ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு கிடைக்காம போனது வந்து ஒரு பெரிய நல்லதுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு எனர்ஜி. இந்த மாதிரி ஏதாவது ரீசன்ட் எஃபெக்ட் நடந்திருந்ததுன்னா அவங்களுக்கு தான் இந்த ரீடிங். ஓகே, ஸோ நோ ஸ்பெசிஃபிக் கொஸ்டின்ஸ். ஒரு பெரிய சேஞ்ச் இருக்குது. நீங்கள் ரொம்ப பெரிய சேஞ்ச் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. ரொம்ப கீழே லைஃப்பில் வந்து அடுத்தது ஏதாவது நடக்குமா அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய சேஞ்ச் இருக்குது அப்படின்றது தான். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பேன்ஷன், ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் எக்ஸ்பேன்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறது வந்து ஒரு குட்டி பிளாக் இருக்குது. நீங்கள் நினச்சது வந்து நடக்குமான்றது பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து நடக்காதுன்னு இல்லை, ஆனால் ஒரு டெம்பரரியாக ஒரு பிளாக் இருக்குது. பட் அதை தாண்டி புதுசாக ஒன்று நடக்கும். அது வந்து இன்னும் நல்ல பெனிஃபிட்ஸ் தரும் அப்படின்றது மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அது வந்து ஏதோ ஒரு விதத்தில் வந்து நீங்கள் ஒரு லொக்கேஷன் நினச்சிருப்பீங்க, அது எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு பார்ப்பீங்க. ஆனால் வந்து ஏதாவது டாக்குமெண்ட் சரியாக இல்லாமல் இருக்கலாம், அது சைன் ஆகாமல் இருக்கும். ஆனால் வந்து இன்னொரு புது இடம், புது லொக்கேஷன் யாராவது சஜஸ்ட் பண்ணுவாங்க. அது பார்த்திங்கன்னா இன்னும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி
இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் எப்படி ஒரு சேஞ்ச் வரும் அப்படின்றதுக்கு. அண்ட் யூனிவர்ஸ் வந்து இட் வில் ப்ரெசென்ட் இட் செல்ஃப் டு யூ. உங்களுக்கு இதை வந்து நீங்கள் தேடி போகிற மாதிரி இல்லை. இப்போ உங்களுக்கு நடக்க போகிற விஷயம் எல்லாமே தானாகவே வரும். நீங்கள் தேடி போனது உங்களுக்கு கிடைக்குமான்னு எனக்கு சரியாக தெரியல. ஆனால் வந்து ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு தானாகவே வரும், தானாகவே அமையும். அண்ட் அதுக்கான பாசிட்டிவ் எனர்ஜியும் இருக்குது. ஜஸ்டிஸ் கார்டு வந்து இதோடைய அவுட்கம் அப்படின்னு எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்டிஸ் கார்டு வந்தது. ஸோ உங்களுடைய ஹானஸ்டி, நீங்கள் எவ்வளோ அளவுக்கு ஹானஸ்ட்டாக ஒரு விஷயம் பண்ணுறீங்களோ, ஒரு விஷயத்தில் எவ்வளோ ஹானஸ்ட்டாக இருக்கீங்களோ, உண்மையாக இருக்கீங்களோ, அதுக்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்றதுக்கான ஒரு கார்டு இது. ஸோ இது வந்து மேபி இது எல்லாருக்குமே இருக்குமான்னு எனக்கு தெரியல. ரொம்ப கன்ஃபியூஸாக இருந்த ஒருத்தருக்கும் ரொம்ப அடிப்பட்ட ஒருத்தவங்களுக்கான மெசேஜ் தான் இது. அவங்களுக்கான ஹோப்புக்கான ஒரு ரீடிங் இது. ஏன்னா ஏதோ ஒரு மிராக்கிள் நடக்குமான்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒரு பர்சனுக்கு கண்டிப்பாக நடக்குது, கூடிய சீக்கிரமே நடக்குது. எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 ஹவர்ஸ்லேருந்து 10 டேஸ்க்குள்ளே ஏதோ ஒரு விஷயம் நடக்கும். ஸோ ஆல் தி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட். அண்ட் பாசிட்டிவாக இருங்க. எவ்வளோ அளவுக்கு பாசிட்டிவாக இருக்கீங்களோ அவ்வளோ அளவுக்கு வந்து யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறது ஹெல்ப் பண்ணும். உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது சக்ஸஸ் கொடுக்கும், கண்டிப்பாக சக்ஸஸ் கொடுக்கும். ஸோ என்ஜாய். அண்ட் எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் லைஃப்பில் இப்போ எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் அது சரியாகும் அப்படின்றது தான் இந்த ரீடிங்கோடைய பெரிய அவுட்கம். அண்ட் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.